நெடுவாசலில் நடைபெறும் மக்கள் போராட்டத்தை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கண்டு கொள்ளாமல் உள்ளதாகவும் இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தும் என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் ரியாஸ் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். ஐயா வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் தொடர்ச்சியாக 12 நாட்களாக மக்களுடைய போராட்டம் நடைபெற்று இருக்கு. தொடர்ச்சியாக பாமக இது திட்டத்தை எதிர்த்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் பொதுமக்களுடைய போராட்டங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இது மிகப்பெரிய அளவில் இந்த போராட்டம் தமிழகம் பூராவும் வெடிக்கிற நிலையில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படுகிற நிலையில் போய்கொண்டிருக்கிறது. இதற்கு உடனடியாக நம்முடைய ஆளுநர் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் அங்கே சென்று இந்த மக்களை அவர்களுக்கு சொல்லி இந்த திட்டம் கொண்டு வரப்படாது, மக்களுடைய ஆதரவு இல்லாமல் நாங்கள் எதையும் செய்ய மாட்டோம், மக்களுக்கு எதிராக எதுவும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லணும். இது சம்பந்தமான பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் 3ஆம் தேதி அங்கே செல்லுகிறார். அந்த அங்கே பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நெடுவாசலில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை செய்ய இருக்கிறார். ஆக இந்த போராட்டம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். மக்கள் எதிர்ப்பு மீறி எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதனால் அதற்கு ஒரு முடிவு வெட்ட வேண்டும். தொடர்ச்சியாக மத்திய அரசு இந்த நாட்டினோட வளர்ச்சிக்காக தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம், போராட்டம் செய்வதற்கு சரியில்லைன்னு சொல்லி மத்திய அமைச்சர் கருத்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக. அந்த கருத்தை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அதை ஏற்றுக்கொள்ள முடியாது.